நான் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் and to be real. ஓ இப்போ நீங்க இருக்கிறதா ரியலா? தகுதியானவங்க இங்க யாருமே இல்லடா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போவே பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு நீங்க வெளியில போலாம். இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகள் எச்சியில கிடைக்காம சொரிநாய்குடைய வெறிநாய்குடைய கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். அந்த கேப்டன்சி ஆர்மி கேம்பா என்எஸ்எஸ் கேம்பான்னு தெரியல. ஏன்டா இருக்கீங்க? ஏன்டா ஆர்மி கேம்ப்னு சொன்ன உடனே சூப்பர் டீலக்ஸ் ஒரு 7 துப்பாக்கி கொடுத்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்கு ஒரு 10 துப்பாக்கி கொடுத்துட்டு சண்டை போட விடுவாரா என்னமோ நம்ம அதெல்லாம் நினைச்சு. துப்பாக்கி யாரு கையிலும் கொடுக்கல. உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா? பிரச்சனையை ஹேண்டில் பண்றது அவங்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மாதிரியும் தெரியாதவங்களுக்கு ஒரு மாதிரி தான் பண்ணார் சார். அவர் பார்வையை பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்கு. வைல்டா விளையாடுறதுக்கு வைல்டுக்கு ஆடுறோம். என்ன இதெல்லாம் நடக்குமா? நினைச்சனே நடந்துருச்சு. பிளான் குரூப் இருக்கு உள்ள, அந்த குரூப்பை உடைச்சிட்டேன்னா டெஃபினெட்லி இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு எங்களுக்கு தெரியும். கையில மாட்டின கீழே அப்படி பிசுக்கி அப்படி புழுங்கி சட்னியாக்கி. அது இல்லாம உள்ள பேருக்கு சில பேருக்குல கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்கு சார். உள்ள எடுத்து கால் வச்ச உடனே தரன்னு கிழிக்க போற முகத்தை அசால்ட். நான் வந்து வாய்ஸை விட மாட்டேன், நான் செஞ்சு காட்டுவேன். எல்லாருக்குமே ஒரே கேள்வி, எதுக்காக நீங்க இந்த சீசனுக்கு கண்டஸ்டன்ஸா உள்ள வந்திருக்கீங்க? காலங்கலிகாலமாய் போச்சு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி நான் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் and to be real. ஓ இப்போ நீங்க இருக்கிறதா ரியலா? நீங்க இந்த ஒரு மாசத்துல என்ன பண்ணீங்க? நீங்க என்ன கேம் விளையாடிட்டு இருக்கீங்க? அத சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு கரெக்ட் இருக்கும், எனக்கு ஒரு கரெக்ட் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். That's so rude. டேய் வில்லங்கத்தை விலைக்கு வாங்குறீங்க, நல்லது இல்ல. டேய் எல்லாம் மீறி போறீங்கடா. டேய் ஒவ்வொரு தோளுக்கு ஒரு தலை வரணும். உங்களை பார்க்கும்போது ஒரு அரசியல்வாதி பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவரு உங்களை தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒண்ணு நேருக்கு நேர் மோதணும். இங்கோ பின்னாடி உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. உங்களோட இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நம்மளோட அடையாளத்தை கிரியேட் பண்றதோட விடணும். மத்தவங்களோட அடையாளத்தை கொச்சப்படுத்த கூடாது. யாராவது வந்து உங்களை முறைச்சா அங்க போய் அழ ஆரம்பிச்சிடுறீங்க. பிரவீன் சொன்னதுக்கு நான் அழுகல. நீங்க எடுத்துக்க வேணாம் பியானா, நான் பாக்குறது தானே சொல்றேன். எல்லாருக்கும் இண்டிவிஜுவலுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குல்ல, ஒரு டிசிப்ளின் இருக்குல்ல, ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல, அதெல்லாம் எங்க போச்சு? வெளியில வந்து பார்வதினா ஓ அப்படி பேசுவா இப்படி பேசுவா, என்ன கொஸ்டின் பண்ணணும், என்ன கொஸ்டின் பண்ண கூடாது, என்ன மாதிரி பேசணும், அதெல்லாம் எங்க போச்சு பார்வதி? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இங்க உள்ள எல்லாருமே ஏதோ ஒரு தகுதி இருக்குங்கறனாலதான் இந்த ஹவுஸ்ல நம்ம எல்லாருமே இங்க இருக்கோம். அது உண்மை. எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். தகுதியானவங்க இங்க யாருமே இல்லடா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போவே பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு நீங்க வெளியில போலாம். இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகள் எச்சியில கிடைக்காம சொரிநாய்குடைய வெறிநாய்குடைய கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும்.